Taste the Daily. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து இரண்டாம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 4வது நாளாக நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் சந்தித்து நலம் விசாரித்தனர். கரூர் மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் விடியா திமுக அரசின் ஏவல் துறையால் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சி மத்திய சிறையில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி, கழக அமைப்பு செயலாளரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, திருச்சி மாவட்ட கழக செயலாளர்கள் குமார், ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சந்தித்து நலம் விசாரித்தனர். தொடர்ந்து அதிமுக வழக்கறிஞர்கள் குழுவினருடன் வழக்கின் நிலை குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர். காவல்துறையினரை கொண்டு எதிர்க்கட்சியினர் மீது பொய் வழக்குகள் போட்டு அடக்கி ஒடுக்கிவிடலாம் என்ற தமிழக முதல்வரின் எண்ணம் நடக்காது என முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை நேரில் சந்தித்து பேசிய அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அவர் நிரபராதி என்பதை நிரூபித்து விரைவில் வெளியே வருவார் எனவும் கூறினார். காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை காவல்துறையை வைத்து பொய் வழக்குகளை போட்டு அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறது. அது நடக்காது. இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கை போட்டு அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சட்டமன்ற நீதிமன்றத்திலே அதை உடைத்து நிரபராதி என்று நிரூபித்து விரைவிலே வெளியே வருவார். தாம்பரம் அடுத்த முடிச்சூர் ஊராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 8 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு ஆலையை விடிய அரசு இதுவரை திறக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் புனித தோமையார் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட முடிச்சூர் ஊராட்சியில் கடந்த 2019-2020 ஆண்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 8 லட்சம் ரூபாய் செலவில் நீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற விடியா திமுக அரசு நீர் சுத்திகரிப்பு ஆலையை திறக்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் இயந்திரங்கள் வீணாகும் நிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இல்லை, இந்த மிஷினரிஸே இப்போ ஓப்பன் பண்ணால் கூட ஒர்க் ஆகுமான்னு தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு துருப்பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. வெளியில் பூட்டே துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்படிங்க போகும்போது உள்ளே எப்படி இருக்குன்றது தெரியாது. அதனால் அரசாங்கம் எங்களுக்கு இந்த பகுதியை அதாவது தண்ணீர் இது பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும்.